காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பு உறவுகளே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். பரலோக தேவனே, ஒரு புதிய நாளை உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களுக்கு அருள் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேல் நினைவா இருக்கிறதுனால், உம்முடைய பாசம் எங்கள் மேல் இருப்பதனால் கிருபையாக இந்த நாளை தந்திருக்கிறேன். உம்முடைய தரிசனங்களை கொண்டு உம்முடைய வழிநடத்தலோடு இந்த நாளை நாங்கள் சந்திக்க எல்லா விதமான சத்துவத்தையும் பலனையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். போக்குவரத்துகள் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். தூய ஆவியானவர் எங்களோடு ஊழியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய நாள் தியானத்தின் தலைப்பு வானங்களை கிழித்திறங்கும். கர்த்தருடைய வேதத்தின் ஆதார வசனம் ஏசாயா 64 வசனங்கள் 2 மற்றும் 3. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரிமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. என் அன்பு உறவுகளே, வானங்களை கிழித்திறங்கும் என்பதுதான் எழுப்புதலுக்காக ஏசாயா கதறி ஜெபித்த ஜெபமாய் இருந்தது. ஒரு தனி மனிதரின் ஊக்கமான ஜெபம் எழுப்புதலை கொண்டு வருகிறது என்பதை சரித்திரத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஜான் வெஸ்லி பரலோகத்திலிருந்து வெடித்து சிதறப்பட்ட தீ கங்கு என்று வர்ணிக்கப்பட்டார். மார்ட்டின் லுத்தர், D.L. மூடி, போதகர் பால் யாங்கிச்சோ, ரெய்னார்ட் போங்கே போன்றவர்கள் தங்கள் காலங்களில் பெரிய எழுப்புதலையும் உயிர் மீட்சியையும் கொண்டு வந்தார்கள். எழுப்புதலுக்கென்று ஒரு அதிகாரம் உண்டானால் அது பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 64 ஆகும். அங்கே ஏசாயாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவனே, வானத்தை கிழித்து இறங்கும், நீரே இறங்கி வர வேண்டும் என்று. கர்த்தர் வானத்தை கிழித்து இறங்கும்படி
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இரட்டுடுத்தி சாம்பலை தங்கள் மேல் அள்ளி போட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து ஜெபித்தார்கள். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று யோவேல் 2:13 படிக்க முடிகிறது. உங்களுடைய தலையணிகளை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று எசேக்கியேல் 13:21 கன நித்திரையை கிழித்துக் கொள்ளுங்கள் என்றார் எசேக்கியேல். வானத்தின் கீழே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அப்படியே கர்த்தர் வானங்களை கிழிக்கிறதற்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3:7 படிக்கிறோம். நீங்கள் இருதயத்தை கிழித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்குவார். கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்கும் போது என்ன நடக்கிறது? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அலறி ஓடுகிறது. எழுப்புதலுக்கு எதிராக கிரியை செய்கிற கன நித்திரையின் ஆவிகள், விபசார வேசித்தன ஆவிகள் சிதறடிக்கப்படுகின்றன. கர்த்தர் வானத்தை கிழித்து அக்கினியை ஊற்றும் போது விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறார்கள். 1987 கொரியா நாட்டிலே வான மண்டலத்தில் வட்டமடித்து விமானம் ஒன்று கீழே இறங்க ஆரம்பித்த போது கொரியாவின் தலைநகராகிய சியோலில் ஆயிரக்கணக்கான ஆலயங்களுள்ள சிலுவைகள் செந்நிறத்தில் தெரிந்தன என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். அங்குள்ள போதகர் பால் யாங்கிஷோ சொன்னார்கள், எங்கள் ஆலயத்தில் மொத்தத்தில் 25 நாட்கள் முழு உறவு ஜெபம், ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு அதிகாலை ஜெபம், அடிக்கடி உபவாச ஜெபங்கள் நடத்தினதால் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கொரியா தேசத்தை விட்டே ஓடி போய் விட்டன. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அக்கினி இறங்கி வருகிறது என்றாராம். அன்பானவர்களே, எழுப்புதலுக்கான இந்த ஜெபத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி பல எழுப்புதலின் சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டி கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தி ஜெபித்தார். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போகின என்று ஏசாயா 64:3 படித்தோம். அப்பொழுதெல்லாம் இறங்கின ஆண்டவர் இப்பொழுதும் இறங்க வல்லவராய் இருக்கிறார் என்பதே ஏசாயாவின் விசுவாசமும் ஜெபமுமாகும். அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவுபடுத்தி ஜெபியுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் நடப்பித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஞாபகப்படுத்தி ஜெபியுங்கள். அப்பொழுது அக்கினி இறங்கும். கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 17:27 நமக்கு கற்றுத்தரவில்லையா? தேவனே, சீனாய் மலையில் நீர் வல்லமையோடு இறங்கவில்லையா? உம்முடைய அக்கினி கொழுந்து விட்டு எரியவில்லையா? நீர் இறங்கிய போது பயங்கரமான இடி முழக்கங்களும் மின்னலும் தோன்றினதே, அப்படியே எங்கள் மத்தியில் இறங்கும். சாலமோன் ஜெபித்த போது அக்கினியும் தேவ மகிமையும் தேவ ஆலயத்தில் இறங்கினதே என்று 2 நாளாகவும் 7:1 படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்த போது அக்கினி ஸ்தம்பமாய் நீர் இறங்கி உலாவவில்லையா? இப்போது இறங்கும். கிதியோன் ஜெபிக்கும் போது கூட கடந்த கால எழுப்புதல்களை நினைவுபடுத்தி ஜெபித்தார். நியாயாதிபதிகள் 6:13 எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே என்று கேட்டு ஜெபித்தார். எலியா செய்த அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் எலிசா ஞாபகப்படுத்தி எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டு ஜெபித்தார். அப்பொழுது யோர்தான் 2 பிரிந்து எலிசாவுக்கு வழிவிட்டது என்று 2 ராஜாக்கள் 2:14 படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, நீங்களும் அப்படியே ஜெபியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை 2 பிரித்தவர் எங்கே? பரலோக மன்னாவினால் தேவ ஜனங்களை போஷித்தவர் எங்கே? எரிகோ கோட்டையை தகர்த்தவர் எங்கே? அன்றைக்கு எலிசாவை பயன்படுத்தினவர் இன்றைக்கும் உங்களை பயன்படுத்துவார். அவர் மாறிடவில்லை அருமையானவர்களே. அவருடைய வல்லமை குன்றி போய் விடவில்லை அருமையானவர்களே. ரட்சிக்கப்படக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று ஏசாயா 59:9 படிக்கிறோம். அப்படியே கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்கி வந்த போது பர்வதங்கள் உருகி போயின என்று ஏசாயா 64:3 எழுதப்பட்டிருக்கிறது. பர்வதங்கள் என்பது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பெரிதாய் எழும்பியிருக்கிற சாத்தானுடைய தடைகளை குறிக்கிறது. ஜெப ஜீவியத்திலே பரிசுத்தத்திலே முன்னேற முடியாதபடி தடுக்கிற பெரிய எரிகோ மதில்களை குறிக்கிறது. பெரிய எதிர்ப்புகளை குறிக்கிறது. சகரியா 4:7 குறிக்கப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபாபேருக்கு முன்பாக நீ சம பூமியாவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய பர்வதம் என்பது எழுப்புதலை தடுக்கிற முரட்டாட்டமான மனிதர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை பயன்படுத்தும் சாத்தானை குறிக்கிறது. பெரிய எதிர்ப்புகளே
பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, சோர்வையும் மனக்கலக்கத்தையும் கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமைகளே, நீங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி ஜெபிக்கலாம். இயேசு சொன்னார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மார்க் 11:23 எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களை கிழித்து இறங்கும் என்று கேட்கும் போது முதலாவதாக அக்கினி அபிஷேகம் இறங்க வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பரலோக அக்கினி தேவை. சுட்டரிக்கிற ஆவியின் சுத்திகரிப்பு தேவை. அளவற்ற அக்கினி அபிஷேகம் தேவை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். லூக்கா 12:49 நாம் அதை படிக்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, அவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று மத்தேயு 3:11 நாம் படிக்கவில்லையா? அன்றைக்கு அக்கினி இறங்கி வந்து ஏசாயாவின் உதடுகளை தொட்ட போது அவருடைய அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்று ஏசாயா 6:7 படிக்கிறோம். அவர் மாபெரும் தீர்க்கதரிசியாய் மாறினார். இன்றைக்கு பரலோக அக்கினி ஜெபிக்கிற உங்களை தொடும்போது நீங்கள் மாபெரும் ஊழியராக மாறுவீர்கள். அவர் தம் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவர் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:7 தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எழுப்புதலுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது தேவனே நீரே இறங்கி வர வேண்டும் என்று ஜெபித்தார். ஏசாயா 64:2-3 நீர்தான் வேண்டும், உமது முகத்தை மட்டுமே நாங்கள் தேடுகிறோம், உமது வல்லமை, உமது பிரசன்னம், உமது சத்தம் எங்களுக்கு வேண்டும். செத்த பிரசங்கியார் மூலம் செத்த பிரசங்கங்களை கேட்டு செத்த ஆராதனை செய்து நாட்களை வீணாக்கி விட்டோம். இனி நீரே இறங்கி வர வேண்டும், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தரே இறங்கி வர வேண்டும். அன்று இறங்கி வந்து சீஷர்களோடு இணைந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினது போல இன்றைக்கும் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மார்க் 16:20 அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு அவர் இறங்கி வழி நடந்த போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அருமையானவர்களே, லூக்கா 24:15 நாம் இதை படிக்கிறோம் அல்லவா? சூனேமியாளின் குமாரன் மரித்து போன போது அந்த துயரம் தாங்க முடியாதபடி அவள் எலிசாவிடம் ஓடி வந்து அவருடைய காலை கட்டி பிடித்துக் கொண்டாள். எலிசா கேயாசியை அனுப்பின போது அவள் விடவில்லை. நீரே வர வேண்டும், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். 2 ராஜாக்கள் 4:30 படிக்கிறோம். எலிசா சென்றதினால் மரித்த அவளுடைய மகன் உயிர் பெற்று பிழைத்தான். அருமையானவர்களே, எவ்வளவு அருமையான பாடங்களை நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கற்று வருகிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்கப்பெறாத இப்படிப்பட்ட சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுத் தருகிறார் என்றால், உங்களை தேவன் இந்த உலகத்திலே படைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். தனி ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே, விசுவாசிகளோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்திலே நீங்கள் மிகவும் திடகார்த்தம் உள்ளவர்களாக ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அதனால்தான் எழுப்புதலின் காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருகிறார். அன்பானவர்களே, எலியாவிலும் பெரியவர் அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வர வேண்டும். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருக்கிற ஜனங்கள் உயிர் பெற்றாகவே வேண்டும். உலர்ந்த எலும்புகளுக்குள் தேவனுடைய ஜீவன் கடந்து வந்து உயிர் பெற்று தேவ சேனையாய் மாற வேண்டும். ஆம், ஒரு உயிர் மீட்சியின் எழுப்புதல் ஏற்பட கர்த்தரே இறங்கி வர வேண்டும். வானங்களை கிழித்து கர்த்தர் இறங்கின சில சந்தர்ப்பங்களை நாம் தியானிப்போமா? முதலாவதாக வான்புறா. மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வானத்தை கிழித்து இறங்கும் போது அக்கினி இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது, தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். மட்டுமல்ல, வான் புறாவான ஆவியானவரும் இறங்கி வருகிறார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று லூக்கா 3:22 பொறிக்கப்பட்டுள்ளது. ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று லூக்கா எழுதுகிறார். மறுரூப மலையிலே ஜெபம் பண்ணுகையில்
அவருடைய முக ரூபம் மாறி பிரகாசித்தது. கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுகையில் வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே வானம் திறக்கப்படும். அவர்கள் மேல் வான்புறாவான ஆவியானவர் இறங்கி தங்கியிருப்பார். ஆவியானவரை நாம் வான்புறா என்று அழைக்கிறோம். அவர் கழுகுக்கோ காகத்திற்கோ மயிலுக்கோ வேறு எந்த பறவைக்கும் ஒப்பிடப்படவில்லை. சாந்த குணமான புறாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். புறா மென்மையானது, எல்லோராலும் விரும்பப்படத்தக்கது, கசப்பு இல்லாதது, கபடற்றது, விவேகம் உள்ளது. புறாக்களின் கண்கள் கண்ணீர் நிறைந்தது. புறாவின் வடிவில் ஆவியானவர் இறங்கி வந்த போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். வான் புறாவாகிய ஆவியானவருடைய நிறைவுக்காக, அபிஷேகத்திற்காக அவர் 30 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எந்த ஊழியம் செய்யவில்லை. வான்புறா அவர் மேல் இறங்கி வந்த போதோ, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று முழங்கினார். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்திலே தெரியப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, விசுவாசிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வானங்களை கிழித்து இறங்குகிறவர் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோடும் இறங்கி வருவார். இந்த சத்தியத்தை நாளைய தினத்திலும் தொடர்ந்து தியானிப்போம். தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். வானங்களை கிழித்து இறங்குகிற எங்கள் வான் புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நிறைவுக்காக, உம்முடைய அபிஷேகத்திற்காக ஆண்டவரே, வான் புறாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்போது, வானங்களை கிழித்து இறங்கி வரும்போது தேவதூதர் உங்களோடு இறங்கி வருகிறார்கள். நீர் எங்களுக்காக வருகிறீர். ஜெபம் பண்ணுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏணி. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை என்றால் நாங்கள் தோற்று போன வாழ்க்கை தான் வாழுவோம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இன்னும் ஜெபிக்க போகிற, இன்னும் ஊக்கமாக ஜெபிப்பேன் என்று விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை இன்னும் பலப்படுத்தும், தாங்கும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.